ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். செந்தில் பாலாஜி தொடர்பான மின்மாற்றி கொள்முதல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த தீர்ப்பை எதிர்க்கட்சிகள் முக்கிய முன்னேற்றமாக கருதும் நிலையில தான் திமுக தரப்பு இதை அரசியல் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட அழுத்தமா விமர்சித்து இருக்கு. மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் மின்மாற்றிகள் கொள்முதல் என்பது இதற்கு நடுவுல தான் குற்றச்சாட்டுகளை முற்றிலும் மறுத்துள்ள செந்தில் பாலாஜி, இது வழக்கமான டெண்டர் நடைமுறை தொடர்பான விவகாரம் மட்டுமே என்றும் அரசிற்கு எந்த நிதி இழப்பும் ஏற்படலைன்னு சொல்லியிருக்காரு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த 2021 முதல் 2023 காலகட்டத்தில் மின்மாற்றி கொள்முதல்ல அரசிற்கு ரூபாய் 397 கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்டதா வழக்கு தொடரப்பட்டிருந்துச்சு. இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்துச்சு. இது செந்தில் பாலாஜிக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும்னு அதிமுக பாஜகவினர் நம்புறாங்க. இந்த நிலையில தான் இந்த குற்றச்சாட்டு குறித்து செந்தில் பாலாஜி பரபரப்பு விளக்கத்தையும் அளிச்சிருக்காரு. கோவையில செய்தியாளர்களை சந்திச்ச திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, தமிழ்நாடு மின் வாரியத்திற்கு மின்மாற்றிகள் கொள்கைகள் முறைகேடு நடந்திருப்பதா ஒரு அமைப்பு புகார் அளிச்சதா சொல்றாரு. இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி நீதிமன்றம் உத்தரவும் பிறப்பிச்சிருக்கு. மின்மாற்றிகள் கொள்முதல் பின்பற்றும் நடைமுறைகள் வழக்கமானதுதான். மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் மின்மாற்றிகள் கொள்முதல் என்பது 1987ஆம் ஆண்டு தொடங்கி அன்றைய நடைமுறைகள் என்ன பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறை தான் இன்று வரை தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகின்றன. டெண்டர்ல பலர் கலந்து கொண்ட நிலையில குறிப்பிட்ட சிலர் ஒரே தொகையை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. டெண்டர் தொடர்பாக 3 குழுக்கள் தான் இறுதி செய்யும். மின்மாற்றி கொள்முதல்ல கடந்த காலங்களில் பின்பற்றும் முறைதான் இப்ப பின்பற்றப்பட்டு வருது. சிபிஐ விசாரணை முகாந்திரம் இருப்பது குறித்து முழுமையான உத்தரவு இன்னும் கிடைக்காமையே இருக்கு. அதற்கான முழு உத்தரவு வந்ததுக்கு அப்புறமா விளக்கம் அளிக்கிறேன். சில கட்சிக்கு ஆதரவா சிபிஐ விசாரணையை நெருக்கடிக்கு உத்தரவிட்டிருக்கு. 1987ஆம் ஆண்டுல இருந்து இந்த நடைமுறையை தான் அரசு பின்பற்றி வருது. 2021ஆம் ஆண்டுல மட்டுமே புகார் அளிப்பதற்கு அரசியல் அழுத்தம் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மீது போடப்பட்ட வழக்குகளை ஏன் தொடர்ந்து நடத்தல? வழக்கு தொடர்பாக மேல்முறையீட்டை ஏன் வழக்கறிஞர்களுடன் பேசி முடிவெடுப்போம்? மின்மாற்றிகள் விஷயத்துல எந்த முறைகேடும் நடைபெறல. இதுல அரசுக்கு ஒரு பைசா கூட நஷ்டம் ஏற்படல. சிபிஐ விசாரணை நியாயமா என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்கணும். மக்கள் மன்றத்துல வெற்றி பெற முடியாதவர்கள் இது போன்ற வழக்குகள் பின் செல்கின்றார்கள். அதிமுகவினர் கோவையில என்ன வெளியூருக்காரன்னு சொல்றாங்க. கடந்த 4 வருஷமா தான் கோவையில பணியாற்றி வந்திருக்கேன். தமிழ்நாட்டில் தொடர்ந்து 2வது முறையா ஸ்டாலின் முதலமைச்சரா பதவியேற்க இருக்காரு. கோவையில் உள்ள 10 தொகுதிகளிலும் வெற்றி பெற உழைச்சிருக்கும். மேற்கு மண்டலத்தில் 35 தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும். கோவை தெற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய 11 வார்டுகளில் அலுவலகம் அமைப்பதற்கான இடமும் பார்த்துட்டு தான் இருக்கும். விரைவிலேயே அந்த அலுவலகம் அமைப்பதற்கான பணிகளையும் தொடங்க இருக்கும். நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு சாதகமாக தான் வரும். கரூர்ல 41 பேர் உயிரிழந்த போது விட்டு ஓடியவர்களை பற்றி பேச விரும்பல. அந்த துக்க சம்பவம் நடைபெற்றவுடன் நான் தான் மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களுடன் நின்றேன் அப்படின்னு செந்தில் பாலாஜி குறிப்பிடுறாரு. மேலும் இந்த வழக்கின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத சிபிஐ விசாரணை எந்த திசையில செல்கிறது என்பதையும் அரசியல் வட்டாரங்கள் தீவிரமா கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை தினம்தோறும் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.
ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.